வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற குபேரா சில்க் சாரியை வச்சு எப்படி ஒரு லெஹங்கா ட்ரெஸ் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெஹங்கா மீன்ஸ் பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஒரு ஸ்கர்ட்டு டாப் போர்ஷன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் அப்படி பார்க்க போகிறோம். நல்ல பேரட் க்ரீனில் ஒரு சாண்டில் காம்பினேஷனில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாரீ ஃபுல்லாகவே வீவிங் த்ரெட்டில் வச்சு ஃபுல்லாகவே வந்து டிஷ்யூ கிளிட்டர் த்ரெட்டில் வச்சு இருந்தது. இந்த ஒரு சாரியில் வந்து 2 கேர்ள் பேபிக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சைஸ் 30ங்கிற மாதிரி ஒரு 8 இயர் கேர்ள் பேபிக்கும், சைஸ் 20லேருந்து ஒரு 22 இருக்கிற மாதிரி 1 இயர் கேர்ள் பேபிக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு இதான் மெஷர்மெண்ட்டு. இது வந்து என்னுடைய பிரதரோட பொண்ணுங்களுக்கு தான் தைக்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு பெரிய பொண்ணுக்கு தான் பெரிய அண்ணா பொண்ணு. அந்த 1 இயர் கேர்ள் வந்து தம்பியோட பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங் எல்லாமே எடுத்து எல்லாம் இது பண்ணியாச்சு. அதாவது எதுக்கு 2 சாரீ 2னா, ஒரு 8 இயர் கேர்ள் பேபிங்கிறது வந்துட்டு ஒரு ஹாஃப் சாரீ, ஒரு முக்கால் சாரீ அப்படி தான் வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்கிற அந்த அந்த கோட்டர் போர்ஷனை வச்சு நம்ம இன்னொரு கேர்ள் பேபிக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். அதில் 1 இயர் கேர்ள் பேபிக்கு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருந்தோம். நான் வந்து 4 சாரீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வர்ஷாவஷினிக்கு க்ரீன் வித் பிங்க்கும், பெரிய அண்ணா பொண்ணுக்கு மெரூன் வித் சாண்டலும், தம்பியோட பொண்ணுக்கும் பெரியண்ணாவோட சின்ன பொண்ணுக்கும் க்ரீன் வித் சாண்டலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வருஷாவஷினிக்கு வந்துட்டு ஒரு சாரீ எடுத்ததுக்கப்புறம் தான் திரும்ப இன்னொரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சாரீ வந்து அதுக்கப்புறம் தான் ரிசீவ் ஆச்சு. அது ஸ்டிச் பண்ணி 2 இடத்துக்கு சேமாக ஃபோட்டோஸ்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே 5 கேர்ள் பேபி இருக்காங்க எங்கள் வீட்டில். அந்த 5 கேர்ள் பேபிக்கும் ஒரே மாதிரியே ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேபிக்கும் அவள் வந்து ரொம்ப அது கரெக்டாக 1 இயர் பேபி. அவளுக்கு வந்து ஃபுல் ஃப்ளீட்டடில் டாப் போர்ஷன்லேயும் ஃபுல்லாக ஃப்ளீட்டட் வச்சு, ஸ்கர்ட்டும் வந்து அதாவது ஒரு சாரியவே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி அவளுக்கு வந்து கீழே ஸ்கர்ட் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளீட்டடில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். நெக்குக்கும் வந்து லேஸ் ஒர்க்கு, பீட் ஒர்க்கெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக இருந்தது. அது மாதிரி ஸ்லீவுக்கு எல்லாமே வச்சு கிராண்டாக ஃபைனலாக ஒரு அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.